பிரியாணி சாப்பிட்டா எய்ட்ஸ் வருமா? ஆமாம் வரும். கீழே இந்த வீடியோ பாருங்கள். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் தி கிராண்ட் பிரியாணி ஸ்டால் அப்படின்னு ஒரு பிரியாணி கடை. அந்த பிரியாணி கடையில் ஒரு லேடி வந்து மட்டன் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு போயிருக்காங்க. பார்சலில் அங்கங்கே ரத்த கரையாக இருந்திருக்கு. அது ஆடு மாடு ரத்தமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அது அந்த பிரியாணி தயாரிக்கிற மாஸ்டரோட ரத்தமாக இருந்து அந்த மாஸ்டருக்கு எய்ட்ஸ் நோய் இருந்து பிரியாணியை வாங்கிட்டு போனவன் என்னைய மாதிரி சொத்தப்பல்லா இருந்து அந்த பிரியாணியை தின்றுந்தியானா கண்டிப்பாக அவனுக்கும் எய்ட்ஸ் நோய் வரத்தான் செய்யும். கடந்த 3-4 மாதமாகவே எக்கச்சக்க பிரியாணி கடையில் உணவு பாதுகாப்புத்துறை சீல் வச்சுருக்காங்க. குறிப்பாக புழு வச்ச பிரியாணி விற்கிறான், கெட்டுப்போன பிரியாணி விற்கிறான், அப்படி இப்படின்னு காரணம் சொல்லி அதில் கிட்டத்தட்ட 90% மேலே இஸ்லாமியர்களோட பிரியாணி கடை அப்படின்றத மறந்துக்கூடாது. பிரியாணி சாப்பிடும் போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுக்கிறணும். பிரியாணி நம்ம கலாச்சாரம் கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்க பிரியாணி கடையில் என்ன செய்யா என்ன கறியை கலக்கிறான் அப்படின்னு தெரியாது. அதனால் சூதானமாக இருங்க, பிரியாணி சாப்பிட்றத தவிர்த்துருங்க.